Hi everyone, welcome to day 3 of Business Beginner Series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிக்ருமி ஃப்ராக். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் 2 yarn சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று க்ரீன், இன்னொன்று ஹாஃப் ஒயிட். ஸோ இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எஸ்சி அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே, எம்ஆர் மேஜிக் ரிங், தென் ஐஎன்சி அப்படின்னா இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ், then DEC na decrease stitches, then HDC that is half double crochet. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அமிக்ருமின்றதுனால மேஜிக் ரிங்கில் தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரோ 1 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ இப்போ நம்ம மேஜிக் ரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் மேஜிக் ரிங் இப்படி தான் இருக்கும். ஸோ ரிங் பண்ணதும் ஸோ இப்போ இந்த ரிங் உள்ள நீங்கள் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணணும். ஸோ சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா இது ஒரு சர்க்கிள் ஆகிடும். ஸோ இப்போ ரோ 2. ஸோ ரோ 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இப்போ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த 6குள்ளேயும் நீங்கள் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட ரோ இப்போ 6 அப்படின்றது அப்படியே டபுள் ஆகிடும். யூ வில் கெட் 12 ஸ்டிச்சஸ் இப்போது. ஸோ இப்போ 12 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம பண்ணியாச்சு. இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் புல் ஆகிருக்கும். ஸோ தட் இந்த கேப் வரும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் திரும்ப வந்து இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ இப்போ ரோ 2 முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ 3. ஸோ ரோ 3 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். இதை 6 டைம்ஸ் பண்ணணும். ஸோ தட் ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஒரு ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் போடுவீங்க. ஸோ தட் உங்கள் ரோ இப்போ 18 ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில். ஸோ இது 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. அடுத்தது 1 இன்க்ரீஸ். ஸோ 1 இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயே 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 1 அண்ட் 2 டைம்ஸ் செகண்ட் டைம். ஸோ இப்போ மொத்தமாக இந்த ரோ ஆரம்பித்து 3 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 6 டைம்ஸ் பண்ணணும்.
18. ஸோ இப்போ தேர்ட் ரோ வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு சென்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ராக் வரைக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் க்ரீன் கலர் அண்ட் ஃப்ரம் ரோ 4. ஸோ ரோ 4 பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இதுவும் இன்க்ரீஸ் பண்ணுற ரோவாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் ரோ மாதிரி தான், பட் ப்ரீவியஸ் ரோவில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் single crochet, second single crochet. So now இது increase stitch. ஸோ இப்போ இது 1 டைம் முடிச்சாச்சு. இதே மாதிரி 6 டைம்ஸ் பண்ணணும். ஸோ தட் பை எண்ட் ஆஃப் திஸ் ரோ உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 24 ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோ 5 to 7 ரிப்பீட் ரோஸ். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்ட இப்போ 24 ஸ்டிச்சஸை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் ஃபார் 3 rows. ஸோ இப்போ ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2 rows பெண்டிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். இப்போ ரோ 2 ரிப்பீட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேர்ட் ரிப்பீட் ரோ போட போகிறோம். சேம் ப்ரொசீஜர், எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 1 single crochet.
ஃபைனல் ரோ 24 ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம ரிப்பீட் ரோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதாவது ரோ 7 வரை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரோ 8லேருந்து நம்ம டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிக்ரீஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ இப்போ ரோ 8 பார்த்தீங்கன்னா 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுடணும். அடுத்த ஸ்டிச்சை தான் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது அடுத்த லூப். நான் இந்த அடுத்த லூப்பில் பார்த்தீங்கன்னா யான் ஓவர் பண்ணி வெளியே மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, நான் சிங்கிள் க்ரோஷே போடலை. தென் அகைன் அடுத்த ஸ்டிச்குள்ளேயும் போயிட்டு யானை புல் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஸோ இப்போ உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். இப்போது யான் ஓவர் பண்ணி இந்த 3 லூப்லேயும் வெளியே எடுத்தீங்கன்னா அதுதான் டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சாக ஹைட் ஆகிட்டு இதையும் நீங்கள் 6 டைம்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களோட 24 அப்படின்ற ஸ்டிச் இந்த ரோவில் 18ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ 18 ஸ்டிச்சஸ் வந்தாச்சு. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இன்னும் கட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி சீல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்டை உல்ட்டா பண்ண கஷ்டமாக இருக்கும். அண்ட் நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டாலும் இந்த ஸ்டிச் வந்து ஃப்யூச்சரில் லூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நாட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்டும் போட்டுக்கலாம். இது எனிவே உள்ளே தான் இருக்கும். ஸோ இது வெளியவும் தெரியாது, கவர் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த ரோ 9. ஸோ டிக்ரீஸ் இன்டூ 6 டைம்ஸ் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் க்ரோஷே எதுவும் போடவே வேண்டாம். டேரெக்டாக இருக்க எல்லா ஸ்டிச்சஸையுமே டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். அதாவது நான் இப்போ ஃபைனல் ரோக்கு வந்தாச்சு. இங்கே
ஃபர்ஸ்ட் லூப்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணி யானை வெளியே எடுத்துட்டேன். இப்போ அடுத்த லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி யானை வெளியே எடுத்தாச்சு. இப்போ டிக்ரீஸ்க்கு தேவையான 3 லூப்ஸ் வந்துருச்சு. இப்போது யான் ஓவர் பண்ணி 3 லூப்லேயும் வெளியே எடுத்துருங்க. இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது இந்த 18 அப்படின்னு இருக்கிறது இந்த ரோவில் 12 ஆகிடும். ஸோ இந்தளவு டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் வந்து காட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் தேவையான ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து உங்களுக்கு ஒரு 6 லூப்ஸ் இருக்க மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6 சிங்கிள் க்ரோஷேஸில் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி முடிக்கும் போது இங்கே 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேலே நீங்கள் இப்படி எல்லா லூப்குள்ளேயும் விட்டு விட்டு எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட எக்ஸஸ் யான் வந்து இப்போ கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் நீடில் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு லாக் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி விட்டு எடுங்க. ஸோ தட் இந்த இது வந்து டைட் ஆகிடும். இப்போ ஒரு நீடில் இந்த மாதிரி போட்டதும் உங்களோட இப்போ இந்த 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கு இல்லையா? ஃபைனலாக இதோட உங்களுக்கு இங்கே தெரிகிறது ஃப்ரண்ட் லூப். ஸோ இந்த ஃப்ரண்ட் லூப் உள்ள இன்சர்ட் பண்ணி வெளியே எடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி தான். பட் இங்கே வந்து எல்லா லூப்குள்ளேயும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி மட்டும் வெளியே எடுத்தால் போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா லூப்லேயும் எடுத்ததும் இந்த சென்டர் பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த யானை இழுத்திங்கன்னா இது லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போது நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதோட நியரஸ்ட்டு ஏதாவது ஒரு லூப்குள்ளே உங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியே எடுங்க. எடுத்துட்டு அதோட பக்கத்து
ஸ்டிச்லேயே கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பக்கத்தில் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட சீல் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதை முடிச்சுட்டு இந்த நீடில் வெளியே எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க யானை இப்போ நீங்கள் எந்த ஹோல்லேருந்து வெளியே எடுத்தீங்களோ அதுக்குள்ளேயே தள்ளி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை மொத்தமாக நீங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த எக்ஸஸ் யான் ஃபுல்லாக அங்கே ஹைட் ஆகிடும். இது ஃபுல்லாக நீங்கள் இது உள்ளே தள்ளணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸஸ் யானை கட் பண்ணியும் விடலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டால் தான் இந்த ஸ்டிச் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதனால் இந்த ஃபுல் யானையும் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ராகுக்கு உங்கள் ஸ்டஃபிங் எப்படி இருக்கணும்னா ரொம்ப டைட்டாக பண்ணிடக்கூடாது. ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பால் மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த அமிகுருமியோட ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா செரி பண்ணியிருப்போம். அது வந்து ரவுண்டாக வேணும். ஸோ ரவுண்டாக வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஸ்டஃபிங் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ராகோட பாடி முடிஞ்சது. இப்போ அடுத்த ஐஸ் மட்டும் பண்ணணும். இப்போ நம்ம ஐஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஸ் வந்து ஒரே ஒரு ரோ தான். ஸோ மேஜிக் ரிங்கில் நீங்கள் 8 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே 8 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து ஒரு யான் ஓவர், அதுக்கப்புறமா தான் நீங்கள் லூப்பில் விடணும். 3 லூப் இருக்கும். 3 லூப்லேயும் நீங்கள் புல் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் ஹாஃப் டபுள். ஸோ இப்போ 8 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அகெயின் இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங் ஃபார்ம் ஆகிடும். ஏன் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் க்ரோஷேவை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிச். ஸோ இதை நீங்கள் வைக்கும் போது ஒரு ரோலையே உங்களுக்கு வந்து இந்த ஐஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட ஹாஃப் டபுள் க்ரோஷேயோட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் வந்துடும். இப்போது நீங்கள் உங்கள் எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிட்டு சீல் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்கள் ஃப்ராகோட ஹெட்டில் இப்படி ப்ளேஸ் ஆகணும் ஐஸ் மாதிரி.
ஸோ இங்கே ஸ்டிச்சிங்க்கு தேவையான யானும் நீங்கள் விட்டு லாக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். விட்டுட்டு லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். ஜஸ்ட் இந்த லூப்குள்ளே இதை விட்டு எடுத்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைட் ஆகிக்கும். ஸோ இப்போ ஒரு ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஐஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஐஸ்லேயே பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்ல் எண்டும் இருக்குது, நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ண வேண்டிய எண்டும் இருக்குது. இந்த டெய்ல் எண்டை என்ன பண்ணலான்னா இப்போவே வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இதை ஹைட் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து நீடில் எடுத்துட்டு அப்படி ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா இது வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே சீல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஐஸ்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம 2 ஐஸ்மே பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற யான் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு ஐஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த ரோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே உங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு லூப் வழியாக வெளியே எடுங்க. ஸோ இப்போ ஐஸ் ப்ளேஸ் ஆக வேண்டிய லூப்பில் உட்காந்துருச்சு. தென் இப்போ நீங்கள் எதில் வெளியே எடுத்தீங்களோ அதே லூப்புக்குள்ளே தான் நீங்கள் இப்போ இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி திரும்ப எந்த லூப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே லூப்பை திரும்ப எடுங்க. ஸோ தட் இப்போ இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். தென் இதுக்கு அடுத்த ஸ்டிச் ஸோ அதில் ப்ளேஸ் பண்ணி பின்னாடி ஒரு லூப்பில் ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் ஆகிடும். தென் இதே மாதிரி அடுத்த ஐஸ் எடுத்து எந்த பிளேஸில் வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்த ஐஸும் பார்த்திங்கன்னா அதே பிளேஸில் ஸ்டிச் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரே லூப் வழியாக பின்னாடி வெளியே எடுத்துருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிடலாம். ஸோ நல்லா டைட்டாகவே நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸஸை அதே ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் திரும்ப உங்கள் நீடில் யூஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுடலாம். ஸோ இப்போ உங்களோட ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனாக இருக்கிறதுக்காக இந்த ஐஸில் ஒரு பிளாக் கலர் வந்து ஹைலைட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் க்ரூஷே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு பிளாக் கலரில் யான் எடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன்.